நீ ஏன்னாக்கா நீ என்ன பெரிய புடுங்கிய நீ. அந்த பக்கம் யாரு பேசுறாங்கன்னாக்கா வீர தெலுங்கச்சி கயல்விழி அவர்கள் பேசுகிறார். இந்த வடிவேல் காமெடியில கோவை செல்லா போட்டு மிதி மிதினு மிதிச்சிருக்கும் பாத்தீங்களா, சீமானால் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பெண் எப்படி மூலையில உட்கார்ந்து இருப்பாங்களோ, இப்பதானே ஒரு நடிகை கிட்ட போய் இவ்வளவு பிரச்சனையாகி இவ்வளவு சிக்கலாகி கருவறைக்குள்ள கசமுசா பண்ணிருக்கு, பூஜரமுக்குள்ள புஜிக் புஜிக் பண்ணிருக்கு. பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு. என்ன பிராமண கடப்பாறையை பார்த்தாரு அவரு? ஒருவேளை அண்ணன் கேடி ராகவனுடைய வீடியோவை பார்த்துட்டு இந்த கடப்பாறை தான் சரியா இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு அந்த வீடியோ எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும்ல, நீங்களே எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த வீட்டுல எல்லாம் நம்ம ஆயுதங்கள் இதெல்லாம் பயன்படுத்துவோம், அந்த விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள்லாம். அதெல்லாம் துருப்பிடிச்சு போச்சுனாக்கா ஒரு பட்டம் ஒண்ணு இருக்கும், அதை வச்சு தேப்போம் அந்த துருப்பிடிச்சதை சரி பண்றதுக்கு, புதுசு போல ஆக்குவதற்கு. அந்த மாதிரி துருப்பிடிச்ச அந்த கடப்பாறையை எப்படி கேடி ராகவன் பூஜை ரூம்ல வச்சு பூஜை போட்டு இதை ஆயில் சர்வீஸ் போட்டு இது எப்படி சரி பண்ணாரு அப்படிங்கறத எல்லாம் பார்த்துட்டு, ஒருவேளை அந்த கடப்பாறைய வச்சுக்கிட்டு தான் அண்ணன் திராவிட கோட்டையை புலப்பேன் அப்படின்னு சொன்னாரா, இல்ல காஞ்சிபுரம் கோவில் கருவறைக்குள்ள அந்த கருவறை நுழைவு போராட்டத்தை செய்த தோழர் தேவநாதன் அவர்களுடைய அந்த வீடியோவில் உள்ள கடப்பாறையை பார்த்துட்டு பிராமண கடப்பாறை தான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இதுல ஒண்ணு மட்டும் சீமான் தெளிவா ஒத்துக்கிறாப்ல, அவருடைய கடப்பாறை மொன்ன கடப்பாறை அப்படிங்கறது அவர் ஒத்துக்கிறாப்ல. நான் சொல்றது நான் ரொம்ப கருத்து ரீதியா தான் பேசிட்டு இருக்கேன், நான் சிங்கிள் மீனிங்ல தான் பேசுறேன். நீங்க டபுள் மீனிங்கா எடுத்துட்டீங்கன்னாக்கா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்ல, யூடியூப் டஸ் பொறுப்பு இல்ல. நான் யூடியூப் டஸ் ஒருபோதும் நம்ம என்னைக்குமே டபுள் மீனிங்ல பேசியதே கிடையாது, யூடியூப் டஸ் அதை ஆதரிப்பதும் கிடையாது. நான் பேசுறது நீ என்ன பேசி இருக்கணும், திராவிடம்னு பேசும்பொழுது தமிழ்னு பேசினேன். அப்ப திராவிட கோட்டையை உடைப்பதற்கு நாம் தமிழர் கட்சி கடப்பாறையை கொண்டு வந்து நான் உடைப்பேன் அல்லது சீமானுடைய கடப்பாறையை கொண்டு தகர்ப்பேன் அப்படின்னு பேசியிருந்தாக்கா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இப்ப பிராமண கடப்பாறையை கொண்டு வந்தா திராவிட கோட்டையை உடைப்பேன் அப்படின்னாக்கா அப்ப உன்கிட்ட உள்ள கடப்பாறை மொன்ன கடப்பாறை, அது துருப்பிடிச்ச கடப்பாறை, அது எந்த வேலைக்கும் உதவாத கடப்பாறை, அது சோழி முடிஞ்சு போன கடப்பாறை, அது ஒரு டம்மி துப்பாக்கி, அது ஒரு அட்டகத்தி, அது ஒரு பேப்பர் ரெவடி, அது ஒரு காகிதம் பொறுக்கி அப்படிங்கிறது அவர் தான் ஒத்துக்கிட்டாப்ல, நாம எதுவும் சொல்லல. அவரே அதுல லிட்டரலா வந்து ஒத்துக்கிட்டாப்ல. இந்த நாம் தமிழர் கட்சிங்கிற கட்சி திராவிடத்துக்கு எதிராக நாங்க ஆரம்பிச்சோம், ஆனா இந்த கடப்பாறை மொன்ன கடப்பாறையாக ஆகிவிட்டது அப்படிங்கிறது அவர் ஒத்துக்கிட்டு இருக்காப்ல. இப்ப இதெல்லாம் பேசும்போது உங்களுக்கு தோணும், ஏன் இப்படி எல்லாம் பேசணும் மேடைகள்ல அப்படின்னு சில பேர் தோழர்களுக்கு தோணலாம். சில ஸ்கேலை கொண்டு வந்து நம்ம கிட்ட நீட்டலாம். வேற என்ன பேசுறது? பிராமண கடப்பாறை வேற என்ன செஞ்சிருக்கு? பிராமண கடப்பாறை கருவறைக்குள்ள கசமுசா பண்ணிருக்கு, பூஜரமுக்குள்ள புஜிக் புஜிக் பண்ணிருக்கு. பூஜை போன கோவிலுக்கு அர்ச்சனை செய்ய போன பெண்களை அவங்களுக்கு தீர்த்தத்துல மயக்க மருந்து கொடுத்து, இந்த இங்க சென்னையில ஒரு பாப்பான் புகழ்பெற்ற ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு பாரிஸ்ல, அங்க அந்த பெண்ணை அவங்க ஒரு டிவில தொகுப்பாளின்னு நினைக்கிறேன் விஜயவா இருக்காங்க, அந்த பெண்ணை அந்த பிராமண கடப்பாறை என்ன பண்ணுச்சு, பலமுறை இதே மாதிரி தீர்த்தத்துல மயக்க மருந்து கொடுத்து அந்த கடப்பாறை என்ன பண்ணுச்சு. அப்ப இந்த பிராமண கடப்பாறை காலங்காலமா இதுதானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. வேற ஏதாவது பிராமண கடப்பாறை செஞ்சிருந்ததுனாக்க நம்ம அதை பத்தி பேசலாம். அப்ப அந்த பிராமண கடப்பாறை என்ன செஞ்சிருக்கோ அதை பத்தி நம்ம பேச முடியும். அப்ப அந்த கடப்பாறை என்ன செஞ்சிருந்து பேச போனாக்க நீங்க ஏன் இப்படி ஆபாசமாக பேசுறீங்கன்னு கேக்குறீங்க. நம்ம இந்த வேதம் இதிகாசம் புராண குப்பைகள்ல என்ன இருந்து பேசணும்னாக்க ஏன் ஆபாசமா பேசுறீங்க? அப்ப வேதம் புராண இதிகாசம் ஆபாசமா தான் இருக்கு, அதை நான் எடுத்து சொல்றேன்னு பெரியார் சொன்னார். அதே மாதிரி பிராமண கடப்பாறை பூஜை ரூமுக்குள்ள என்ன பண்ணுச்சு, கருவறைக்குள்ள என்ன பண்ணுச்சு, பூஜை செய்ய வந்த அர்ச்சனை செய்ய வந்த பெண்களை அந்த பிராமண கடப்பாறை என்ன பண்ணுச்சுன்னு தான் நம்ம பேச வந்திருக்கோம். இதே பிராமண கடப்பாறை வேற என்னென்ன பண்ணிருக்கு? ஆங்கிலேயம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதிங்கிற பாகுபாடே உருவானுச்சு. ஆங்கிலேயம் தான் இந்தியாவை பிளவுபடுத்திட்டான், ஆங்கிலேயம் தான் இந்தியாவை முன்னேற விடாம தடுத்துட்டான் அப்படின்னு சொல்ற அந்த பிராமண கடப்பாறை தான் அதே ஆங்கிலேயனிடம் காட்டி கொடுத்து கூட்டியும் கொடுத்து அந்த விலேச்சர் என்று அவர்கள் சொல்லுகிற ஆங்கிலேயரிடம் பதவி சுகத்தை அனுபவிச்சது. இதை நான் சொல்லல, நான் ஏதோ ஆபாசமா பேசுறேன், காட்டி கொடுக்குறானுங்க கூட்டி கொடுக்குறானுங்க ஏன்ட்ட தூக்கிட்டு வராதீங்க. இதை சொன்னது யார் தெரியுமா? இதை சொன்னது பாரதியினுடைய மன்னிக்கணும் சீமானுடைய பாட்டன் பாரதி சொல்லியிருக்கான். சீமானுடைய பாட்டன் பாரதி வாஞ்சியோடு தொடர்பு கொண்டிருந்த ஆரியர்களுக்கு ஓர் ஆப்த வாக்கியம் அப்படிங்கிற புத்தகத்துல பாரதி சொல்றான், அவர் நண்பர்கிட்ட சொல்றாப்ல, இந்த மிலேச்சர்களிடம் நம்மவர்கள் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பெண்டாட்டிகளையும் சகோதரிகளையும் கூட்டி கொடுத்து அவர்களிடம் பதவி சுகத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு அவருடைய பாட்டன் பாரதி சொல்லியிருக்காப்ல. இப்ப பிராமண கடப்பாறை என்ன பண்ணிருக்கு? அதான் நம்ம பேச முடியும். பிராமண கடப்பாறை காட்டி கொடுத்துருக்கு கூட்டி கொடுத்துருக்கு, முகலாயர்கள்ட்ட வாங்கி குடிச்சு பதவி சுகத்தை அனுபவிச்சிருக்கு, பிரிட்டிஷ்காரன்ட்ட முட்டி போட்டு அவனுக்கு தேவையான பணிவிடைகள் செய்து அவன்கிட்ட வாங்கி குடிச்சு அவனுடைய ஷூவை நக்கி அவனுடைய காலை கழுவி சுத்தம் செய்து அந்த தண்ணியை ரசம் என்று குடித்து
அவங்ககிட்ட அந்த பிராமண கடப்பாறைகள் பதவி சுகத்தை அனுபவிச்சிருக்கு. இந்த பிராமண கடப்பாறை வேற என்னென்ன பண்ணிருக்கு? பிராமண கடப்பாறைன்னு சொல்றாங்க. சரி, பெண்கள் விஷயத்துல இந்த பிராமண கடப்பாறை அப்படி என்ன பண்ணிருக்கு? பெண்கள் பேங்க் அக்கவுண்டே வச்சுக்க கூடாது என்று இந்த பிராமண கடப்பாறை சொல்லியிருக்கு. அதே பிராமணர் சமூகத்தில் பிறந்த, ஏன்னா நம்ம பார்ப்பனர் தான் சொல்லுவோம், இவன் பிராமண கடப்பாறைன்னு சொன்னதுனால புரியணுங்கிறதுக்காக நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். அதே பார்ப்பனர் சமூகத்தில் பிறந்த பெண்கள் சிறு வயதிலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவானுங்க இல்லைங்களா? இப்ப கூட சிதம்பரத்தில் அப்படிதான் பண்றானுங்க. இந்த அயோக்கிய பயலுக சிதம்பரத்தில் உள்ள அந்த தீட்சிதர்கள் சொல்லிட்டு ஒரு ரவுடி கும்பல், ஒரு பொறிக்க கும்பல் ஒன்று இந்த கோயிலுக்குள்ள ஆட்டையை போட்டு உட்காந்துருக்கு. அது என்ன பண்றாங்க, இப்பவுமே 12 வயசு 13 வயசு பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சிருவானுங்க அந்த தீட்சிதர்கள், அந்த பாப்பாங் கும்பல். அதை வழக்கா மாறி ஆடியோ வீடியோ எல்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறம், போட்டோஸ் எல்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறம் வழக்கு போடுது இந்த அரசு. அங்க முன்னாடி போய் நின்று இந்த கௌசிக் வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு முன்னாடி போய் நின்று அந்த தீட்சிதர் கடப்பாறைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தது எந்த கடப்பாறை தெரியுமா? இந்த நம்ம கிண்டியில் இருக்கிற ஒரு சண்டி குதிரை ஒன்று இருக்குல்ல, அந்த பிராமண கடப்பாறை தான் அந்த பிராமண கடப்பாறைகளுக்கு போய் பாதுகாப்பு கொடுத்துச்சு. நானே சிறு வயதில் தான் கல்யாணம் பண்ணேன், எனக்கே 13 வயசுல கல்யாணம் ஆயிருச்சு. நீ என்ன பெரிய புடுங்கிய? நீயே சட்டத்தின் முன்னாடி எல்லா கடப்பாறையும் ஒண்ணுதான். இதுல பிராமண கடப்பாறை, சத்திரிய கடப்பாறை, வைசிய கடப்பாறைலாம் ஒண்ணும் கிடையாது. சட்டத்தின் முன்னாடி எல்லா கடப்பாறையும் ஒண்ணுதான். இதுல நானே நீ என்ன பெரிய மண்ணான்னு மயிரான்னு கேட்கிறேன். நான் யாரையும் நம்ம குறிப்பிட்டு கேட்கல. இப்படி யாரெல்லாம் இந்த பெண் திருமணத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்களை கேட்கிறேன். அப்ப பிராமண கடப்பாறை செய்தது பெண்களை சிறு வயதில் திருமணம் செய்து கொடுப்பது. சிறு வயதிலேயே ஒருவேளை விதவை ஆயிட்டாங்க 8-9 வயசுல அப்படின்னாக்கா திரும்ப மறுமணம் செய்து வைக்க மாட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு வெள்ளை புடவை அல்லது காவி கலர்ல புடவை சுத்தி விட்டு மொட்டை அடிச்சுட்டு வீட்டு முறையில உட்கார வைத்ததுதான் இந்த பிராமண கடப்பாறை. வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் என்று சொன்னது இந்த பிராமண கடப்பாறை. சீமானுடைய மனைவி வேலைக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? வக்கீல், அவங்களும் வேலைக்கு போகல. தகவலா சொல்றேன், நீங்க எதுவும் கனெக்ட் பண்ணி குடும்பமே வேலைக்கு போகாது சொல்றாரு. இப்ப தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வீட்டுக்குள்ளே இருந்த காலம் போய் இன்னைக்கு படிச்சு வெளியில போய் பெரும்பான்மையாக எல்லா பெண்களுமே வேலைக்கு போறாங்க. ஆனா இன்னமும் இந்த பிராமண கடப்பாறை காஞ்சிபுரத்தில் உள்ள சங்கர மடத்தில் உள்ள சங்கராச்சாரியார்னு ஒருத்தர் குத்த வச்சு உட்காந்துருப்பாருல்ல, அந்த சங்கராச்சாரியார் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காப்புல அவங்களுடைய பைபிள் அதுதான், அவங்களுடைய குரான் அதுதான், அவங்களுடைய வேத புத்தகம் அதுதான். அதுல அந்த சங்கராச்சாரியர் என்கிற அயோக்கியம் எழுதி வச்சிருக்கான், இன்னமும் இருக்கு, அவங்களுடைய வெப்சைட்லயே இருக்கு. வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் என்று சொன்னது இந்த பிராமண கடப்பாறை. நாம் தமிழர் கட்சியில நிறைய பெண்கள் வேலைக்கு போவாங்கல்ல, அப்ப இந்த பிராமண கடப்பாறைன்னு சொன்னதை ஏத்துக்கிட்டாங்கன்னாக்கா அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். பிராமண கடப்பாறை செஞ்சது இதுதான். இடையில ஒரு பஞ்சு டைலாக் நடிக்கிறானுங்க போறாரு, இது பெரியார் மண்ணு இல்ல, இது பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு ஒரு பஞ்சு டைலாக் எங்க இருந்து பிடிச்சிட்டாங்க. இது எல்லா மேடைகளையும் சொல்லி பெரியார் மண் இல்லை, இது பெரியாரே மண்ணு தான், ஏதோ பெரிய புடிங்கி மாதிரி இந்த டைலாக் கூட்டு விட்டாங்க. சரி, பெரியார் மண் இல்லை, இது பெரியாரே மண்ணு தானா? ஆமா, பெரியாரே மண்ணு தான், அது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, பெரியாரே மண்ணு தான். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுனாக்கா சீமானுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ RSS காரனுக்கோ எந்த சந்தேகமும் வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா உங்களுடைய அந்த பெரிய நீண்ட கடப்பாறை இருக்குல்ல, ராஜாஜி என்கிற நீண்ட கடப்பாறை, அந்த ராஜாஜியை போட்டு புதைச்ச மண் இருக்குல்ல, அந்த மண்ணு தான் பெரியார் மண்ணு. உங்களுடைய சோ என்கிற ஒருத்தர், இந்த துக்ளக்குடைய முன்னாள் ஓனர் ஒருத்தர் இருந்தார்ல, சோ, ஆரியத்துக்கு RSSக்கு அதிமுகவினுடைய ஐடியா குருவாக இருந்தார்ல, ஐடியா மணியாக, அவரை தூக்கி போட்டு புதைச்சது பெரியார் மண்ணு தான். இங்க எவெல்லாம் சனாதனத்தையும் மனுதர்மத்தையும் வர்ணாசிரமத்தையும் பார்ப்பனியத்தையும் தூக்கி கொண்டு வந்தானோ அவன் எல்லாரையும் போட்டு புதைச்சது பெரியார் மண்ணு தான். அந்த வகையில பெரியார் மண்ணு தான். இதுல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குனாக்கா ராஜாஜியை புதைச்ச இடத்துல போய் புக்லிங் போட்டு நோண்டி அவனுடைய எலும்பு கூடோ அல்லது சாம்பலோ இருந்துச்சுனாக்கா அவனை தட்டி கேளு, பெரியார் மண்ணா அல்லது பெரியாரே மண்ணாங்கிறத ராஜாஜி சொல்லுவான். உன்னுடைய பாட்டம் பாரதிய புதைச்சது இதே பெரியார் மண்ணுல தான். இப்ப பெரியார் மண்ணு இல்ல, பெரியாரே மண்ணா? அவன் பெரியாரே மண்ணு தான். இந்த பெரியார் மண்ணுல தான் ஒன்னையும் போட்டு புதைக்க போறோம். இப்படி பெரியார் மண்ணு இல்ல, பெரியாரே மண்ணு தான் எவன்லாம் வந்தானோ எல்லாரையும் போட்டு புதைச்சு அவங்களுக்கு இரங்கல் கடிதம் எழுதியது இந்த பெரியார் மண்ணு தான். இந்த பிராமண கடப்பாறை, திராவிட கோட்டை, இந்த திராவிட கோட்டை தான், இந்த திராவிட சித்தாந்தம் தான் ஒரு காலத்துல இந்த திராவிட கடப்பாறைகளையே காப்பாற்றியது. இந்த சீமானை பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்லலாம்னு இருக்கேன். ஏன்னா இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா குற்றவாளி சீமான் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த ஒரு கதை. பொதுவெளியில சிலருக்கு மட்டும் மனோஜுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இங்க உள்ள தோழர்களுக்கு சில பேருக்கு மட்டும் இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கலாம். பொதுவெளியில பெருசா அது பேசப்படலாம். இதை போய் என்னத்த பேசுறது, கையை பிடிச்சி இழுத்தது, சாட் பண்ணி சாட் பண்ணதெல்லாம் எல்லாம் பொதுவெளியில பேசிட்டு இருக்க முடியுமா? ஆனா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல, சமீபத்தில் நடந்த விஷயம். நாம் தமிழர் கட்சியில உள்ள ஒரு பொறுப்பாளர், அவர் எனக்கு பழக்கம், பேர் வேண்டாம், அவர் தான் இந்த பஞ்சாயத்து அட்டன் பண்ணது, அவர் தான் தகவலை எனக்கு கொடுத்தது. சமீபத்தில் என்ன நடந்திருக்குனாக்க, ஒரு நாள் சீமானுடைய வீடு வெளியில பாத்தீங்கன்னா சீமானுடைய அந்த அடித்தொண்டையிலேருந்து கத்துவாப்புல இல்ல, அந்த மாதிரி அடித்தொண்டையிலேருந்து சீமான் கத்துற சவுண்டு அந்த தெரு முழுக்க கேட்குது. ஏன்னா வேற யாரும் புந்து அடிச்சிட்டாங்களா, அல்லது பெரியார் அமைப்புகள் உள்ள புந்து தாக்குதல் பண்ணிட்டாங்களா,
என்ன ஏதுன்னு ஒரே பதட்டமா இருக்கு. இந்த பதட்டமான சூழல்ல ஒரு போன் கால் போது, நைட் 2:30 மணி போன் கால். முக்கியமான 2 பொறுப்பாளர்களுக்கு மட்டும்தான் அந்த போன் கால் போகுது. போன் கால்ல எடுத்து அந்த பக்கம் யாரு பேசுறாங்கன்னாக்கா வீர தெலுங்கச்சி கயல்விழி அவர்கள் பேசுகிறார். நமஸ்காரம் அண்டி, பாவனாரா அப்படின்னு கேட்டுட்டு உடனடியா வீட்டுக்கு கிளம்புவாங்க அப்படின்னு ஒரு தகவல் மட்டும் போன்ல கட் பண்ணிட்டாங்க. சரி, ஏதோ பிரச்சனை போல் இருக்கு, என்னதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த 2 பொறுப்பாளர்களும் அந்த நேரத்தில் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனாக்க கதவை திறக்கிறாங்க. கதை திறந்து பாவனாரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரவேற்கிறாங்க. வீர தெலுங்கச்சி கயல்விழி அவர்கள் வரவேற்கிறார். உள்ள வரவேற்று என்ன ஆச்சு, எதுக்கு இத்தனை மணிக்கு போன் பண்ணீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இல்ல போலீஸ் எதுவும் அரெஸ்ட் பண்ண வந்துருச்சா, எதுக்காக போன் பண்ணீங்கன்னாக்கா இல்ல நீங்க முதல்ல மேல போங்க, அவருடைய ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் சைலண்டா மாடி மேல ஏறி அவருடைய ரூமுக்கு போறாங்க. இல்ல அந்த அறைக்கு போறாங்க. அந்த அறைக்கு போனோடனே அண்ணன் எப்படி உட்கார்ந்துருக்காருன்னா, இந்த வடிவேல் காமெடியில கோவை சல்லா போட்டு மிதின்னு மிதிச்சிருக்கும் பாத்தீங்களா, வெளியில சகல சத்தம் மட்டும் வரும், சத்தத்தை கண்டு ஏமாந்து போய் கதவை திறந்துடாத அப்படின்னு சொன்னோடனே கதவை திறந்து பார்த்தோடனே தலையில ஈக்குமாறு சீவு, தலவாணியில் உள்ள பஞ்செல்லாம் இருக்கும்ல, சீரியஸான காமெடிக்காக சொல்ல, இது அப்படியே நடந்த சம்பவம். இது இல்லைன்னாக்கா மறுக்க சொல்லுங்க, ஆதாரம் இருக்கு நம்ம கிட்ட, வேணா வெளியிடலாம், அதுக்கப்புறம் வெளியிடலாம், எலெக்ஷன் கிட்ட வெளியிடலாம்னு வச்சிருக்கோம் அந்த ஆடியோலாம், தேவைப்பட்ட எப்ப நம்ம வெளியிட்டுருவோம். அதோட உட்கார்ந்துருக்கு அவளை. கிட்டத்தட்ட ஒரு திரைப்படத்தில் வர ஒரு கதாநாயகி அங்க உள்ள வில்லனால் சீமானால் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பெண் எப்படி மூலையில உட்கார்ந்துருப்பாங்களோ, திரைப்படத்தில் ஒரு கதாநாயகி உட்கார்ந்துருப்பாங்களோ ஒரு சீனுக்கு அப்புறம் ஹீரோ காப்பாற்ற போவாரு. போனவனே அங்க என்ன துணி கிடக்கோ அதை எடுத்து போத்தி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட சட்டை இல்லாம மூளையில இப்படி உட்காந்துருக்காப்புல, தலையில ஈக்குமாறு சீவும் அந்த பஞ்சும் இருக்கு, இப்படியே உட்காந்துருக்காப்புல. போன உடனே இவரு யாரு, நம்ம மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம், நல்லா நம்ம சங்கராச்சாரம் மாதிரி குத்த வச்சு இப்படி உட்காந்துருக்காப்புல. அது விளக்கமாத்த சீவு என்னன்னாக்கா, வீட்டுல எப்பவுமே 2 விளக்கமாறு வச்சிருப்பாங்க. இங்க எப்படின்னு தெரியல, ஊர்ல 2 விளக்கமாறு இருக்கும். ஒன்னு தோவ உள்ள விளக்கமாறு, இன்னொரு கட்ட விளக்கமாறு. கட்ட விளக்கமாறுங்கிறது வாங்க மாட்டாங்க. தோக விளக்கமாறு வீடு கூட்டி இந்த தோகை போயிருச்சுனாக்கா அதை கட்ட விளக்கமாற பயன்படுத்துவாங்க. கட் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற போதை மட்டும் பயன்படுத்துவாங்க. அது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, மாட்டு தொழுவோம், ஆட்டு தொழுவோம், அப்புறம் கோழி குடாப்பு இதெல்லாம் கூட்டி விடுறதுக்காக பயன்படுத்தப்படுறது தான் அந்த கட்ட விளக்கமாறு. இவருடைய தலையில இருந்தது அந்த கட்ட விளக்கமாருடைய சீவுகள் தான் அந்த தலையில இருந்தது. இது ரொம்ப டீட்டெயிலா நீங்க கவனிக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். அப்புறம் பேசும்பொழுது அண்ணனுக்கு ஏதோ பேச்சு தொந்தரவு இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னாக்கா, மூக்குக்கு கீழே 2 விளக்கமாறு சிவு சொல்லி இருக்கு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம அண்ணன் கட்ட மீசை வச்சிருப்பாரா, சரி மீசை போடுறோம்னு சொல்லி விட்டாங்க. அது பார்த்தோம்னாக்கா மூக்குக்குள்ள 2 சிவக்குமாறு சிவு சொல்லிட்டு இருந்திருக்கு. அவரை எடுத்து போட்டு என்னன்னு கேட்டோம்னாக்கா, அதுக்கப்புறம் தான் அண்ணி விளக்கி இருக்காங்க. இந்த பரதேசி நாயி இப்பதானே ஒரு நடிகை கிட்ட போய் இவ்வளவு பிரச்சனையாகி, இவ்வளவு சிக்கலாகி, இவ்வளவு செட்டில்மெண்ட் ஆகி, இவ்வளவு மானபங்கப்பட்டு, இவன் மட்டும் இல்லாம என்னையும் கூட்டு கொண்டு போய் ஸ்டேஷன்ல நிக்க வச்சு, அதுலயே கொல்லப்புறத்துல இவ்வளவு பொண்கள் இருக்கும்போது ஏன்டா அந்த பொண்ணு கிட்ட போனோம்னு சொல்லி நான் ஏதோ சொன்னது மாதிரி அங்க என்னுடைய மானத்தையும் இவன் பங்கம் பண்ணிட்டு வந்தானே, இதுக்கப்புறமாவது இவன் திருந்துறானா? எங்க போனாலும் முறுக்கி தோல்ல போட்டு போறதே வேலையா இருக்கு. எத்தனை பஞ்சாயத்தான் தீர்த்து வைக்கிறது? நீங்க கூட இருக்கீங்க, நான் செவ்வாழ நீங்களாம் சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்புறம் இல்லையே, அண்ணன் மாட்டாம தானே அந்த வேலையை செய்வாப்புல, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போதுதான் அண்ணனுடைய போன் எடுத்து அன்னை காமிக்கிறாங்க. அந்த போன்ல எனக்கு சீமானுக்கு டைப் பண்ண தெரியாது. உண்மையிலேயே அவன் தற்கொலை டைப் பண்ண தெரியாது. அவனுடைய ஆடியோ ஏன் அதிகமா வெளிவருதுன்னா, அவனுக்கு டைப் பண்ண தெரியாது, வாய்ஸ் மெசேஜ் தான் போடுவான். இப்ப ஏதோ போடுறாங்கன்னாக்கா படிச்சுட்டு அல்லது கேட்டுட்டு ஓகேன்னு பதில் அனுப்புவோம். ஓகேக்கெல்லாம் நம்ம அமைக்கி ஓகேன்னு சொல்லுவோம். கேவை போட்டு அனுப்பிச்சு, அந்த கேயே டைப் பண்ண தெரியாத ஒரு தற்கொலைங்க அவன். அதையே என்ன பண்ணுவானாக்கா, அப்படி ஒரு மெசேஜ் வந்தாலுமே இந்த வரைக்கும் எடுத்து சரி தம்பி ஏடா ஓகேன்னு டைப் பண்ணி போடுறது கூட உனக்கு தெரியாத ஒரு தற்கொலை உண்டோ?